அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது திருப்பாவை பாசுரம் 9. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மாமீர், அவளை எழுப்பீரோ? உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ? மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் என்கின்றாள் ஆண்டாள். ஒரு அழகான மாட மாளிகை முழுவதும் விளக்குகளால் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ளது. தூபங்கள் எல்லாம் கமழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு மிகச் சிறந்த பஞ்சனையில் தோழியாக இருக்கக்கூடியவள் உறங்கிக் கொண்டிருக்கின்றாள். இப்பொழுது அந்த மாளிகையின் வாசலில் ஆண்டாளும் மற்ற தோழிகளும் வந்து நின்று கொண்டிருக்கின்றனர். மாளிகையில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணோ இன்னும் எழுந்து வரவில்லை. எனவே ஆண்டாள் நாச்சியார் கூறுகின்றாள், மாமீர், அவளை எழுப்பீரோ? மாமி, உங்களது மகள் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றாளே, அவளை எழுப்பி எங்களுடன் பாவை நோன்புக்கு அனுப்பி வையுங்கள் என்கின்றாள் நாச்சியார். சரி, அந்த பெண் எப்படிப்பட்டவளாக இருப்பாள்? ஆண்டாள் கூறுகின்றாள், உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ என்கின்றாள். நாங்கள் பரந்தாமனினுடைய பெருமைகளை எல்லாம் இங்கு பாடி பரவி கொண்டிருக்கின்றோம். அதற்கெல்லாம் ஒன்றுமே பேசாமல் உங்களது மகள் தூக்கத்தில் இருக்கின்றாளே, அவள் பேசும் திறனற்றவளாக ஊமையாக மாறிவிட்டாளா? இல்லையெனில் நாங்கள் எழுப்புவதற்கு அவள் இதோ வருகிறேன் என ஒரு வார்த்தை கூட கூறவில்லையே. ஒருவேளை காது ஏதேனும் செவிடாகி விட்டதா என்கின்றாள். ஊமையோ அன்றி செவிடோ, நாங்கள் இறைவனினுடைய திருநாமங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், அதுவா அவளது காதில் விழவில்லை என்கின்றாள். ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ என்கின்றாள். அனந்தல் என்றால் தூக்கத்தில் இருந்து எழுந்து தூக்க கலக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஸ்ரீரங்கத்தில் திருவனந்தல் சேவை என்று ஒன்று உண்டு. அதிகாலையில் நடக்கக்கூடிய இந்த சேவையின் பொழுது பக்தர்கள் அனைவரும் எது கேட்டாலும் எம்பெருமான் உடனடியாக நடத்தி வைத்து விடுவாராம். காரணம், அவர் தூக்க கலக்கத்தில் இருப்பார். அப்பொழுது பக்தர்களினுடைய பாவ புண்ணிய கணக்கினை அவர் சரிவர பார்க்க மாட்டாராம். எனவேதான் திருவனந்தல் சேவை என்றாலே ஸ்ரீரங்கத்தில் சிறப்பு. அதுபோல அனந்தலாக இருக்கின்றாளா எம்முடைய தோழி? ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ என்கின்றாள். ராம அவதாரத்தின் பொழுது கும்பகர்ண வதம் நடந்தது அல்லவா? கும்பகர்ணனோ நித்திரா தேவியின் அருளினை பெற்றவன், எப்பொழுதும் உறங்கிக் கொண்டே இருக்கக்கூடியவன். அவன் இறந்த பிறகு நித்ரா தேவி உம்முடைய மகளிடம் வந்து தஞ்சம் புகுந்து விட்டாளா? இப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றாளே, தூக்கம் என்னும் மந்திரத்தை அவள் மீது யாரேனும் ஏவல் செய்திருப்பார்களோ? மாமி, எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது. உடனடியாக சென்று உங்களது பெண்ணை எழுப்புங்கள். நாங்கள் அனைவரும் பாவை நோன்பு எடுக்க செல்ல வேண்டும். நாங்கள் எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று மாயனாக இருக்கக்கூடியவன், பல்வேறு வகையான மாய வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய கண்ணன். மாதவன் மாதவம் செய்தால் மட்டுமே பக்தர்களுக்கு தெரியக்கூடியவன், அறியக்கூடியவனாக இருக்கக்கூடியவன். வைகுந்தன் வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவன். இப்படியெல்லாம் நாங்கள் எம்பெருமானை வணங்கி கொண்டே பாவை நோன்பு எடுக்க வேண்டும் அல்லவா? அவனுடைய நாமங்களை எல்லாம் உச்சரித்து கொண்டே நாங்கள் செல்ல வேண்டும் அல்லவா? எனவே அவளை உடனடியாக எழுப்புங்கள், நாங்கள் பாவை நோன்பு எடுக்க வேண்டும் என்பதாக இந்த பாசுரமானது அமைந்திருக்கின்றது. பொதுவாக இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் நமக்கெல்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்து என்ன என்றால், மானுட பிறவியின்
தாத்பரியம் என்பது இறைவனை பரந்தாமனை வழிபடுவது மட்டும்தான். நமக்கு இருக்கக்கூடிய செல்வமாக இருந்தாலும் சரி, நாம் வாழக்கூடிய வசதிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அனைத்துமே இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. எனவே வசதியையும் செல்வத்தையும் அனுபவித்துக் கொண்டு பரந்தாமனை மறக்க கூடாது. அவனை நாம் சென்று வழிபட வேண்டும் என்பதே ஆகும். மீண்டும் நாளை 10வது பாசுரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.